ஜுலைபிப்னு ஒரு சஹாபி இருந்தார். அந்த ஜுலைபிபுக்கு அரபுகள்ல எல்லாருக்குமே அவங்களுடைய பரம்பரையா பேர் தெரியும். ஆனா ஜுலைபிபுக்கு தெரியாது. ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு. கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஃபேரா இருக்க மாட்டார். அவருக்கு கல்யாணமே நடக்கல. அந்த ஜுலைபிபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் கல்யாணம் நடக்காதனால அவர் கொஞ்சம் அப்படியே சுத்திட்டு இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் ஜுலைபிபை கேட்டாங்க, ஏன் ஜுலைபிப் நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஜுலைபிப் சொன்னாரு ரலியல்லாஹு அன்ஹு, என்ன சொன்னாருன்னா, எனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, மதீனாவிலேயே அழகான பொண்ணு ஒருத்தவங்களுடைய வீட்டுல போய் ஒரு பொண்ணு நான் கேக்குறேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த பொண்ணுடைய வாப்பா என்ன சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹ் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? அப்ப அத கேட்டுக்கிட்டு இருந்த அவனுடைய பொண்ணு, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அம்மா வந்து ஒத்துக்கல. ஜுலைபிபுக்கா போய் ஜுலைபிபுக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒத்துக்கல. அப்புறம் உள்ள இருந்து அவங்க பொண்ணு குரல் கொடுக்குறாங்க, கேட்டு வந்திருக்கிறது ரசூலுல்லாஹ் என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டாங்க, தப்பான ஒரு இதை காட்ட மாட்டாங்க, நான் உடனே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஜுலைபிபு கல்யாணமே ஆகாம இருந்த ஜுலைபிபு, திருமணமே ஆகாத நிலையில் இருந்த ஜுலைபிபு ரலியல்லாஹு அன்ஹு திருமணமாகி தேனிலவுக்கான மொத்த நாட்களும் முடியல. அதுக்குள்ள போருக்கான அழைப்பு தரப்பட்டுச்சு. அப்படி அழைப்பு தரப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மஹருக்கு ஒரு 400 தங்க நாணயம் போற ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. ஏன்னா அவர் மஹர் தரது காசு இல்ல, எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அப்ப ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க அமௌண்ட். அந்த அமௌண்ட் வாங்கிட்டு மஹர் கொடுக்கணும் அப்படின்னு போனவரு அதுக்கு பதிலா போய் குதிரையும் கேடையும் வாங்கிட்டு போருக்கு போயிடுறாரு. முகத்தை மூடி கேடையத்தை மாட்டிக்கிட்டு போருக்கு போயிடுறாரு. நீ ஒன்னு யோசிச்சு பார்க்கணும், அவருக்கு பொண்ணே கிடைக்கல, ஊர்ல யாரும் பொண்ணே தர மாட்டேன்ட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு திருமணம் நடந்திருக்கு. ஆனாலும் அழகிய மனைவியோடு உறவாடுவதை விட அவர்களுக்கு முக்கியமாக தெரிந்தது இந்த போர் தான். இன்னைக்கு நம்ம அழகா இஸ்லாத்தை வாழ்றோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா அப்படிப்பட்டவர்களுடைய போராட்ட உணர்வு தான்.